இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 32:12. தேவன் சொல்கிறார், நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்வேன். இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் ஒரு கேள்வி வரும், எனக்கு நல்லது நடக்குமா, என் நிலைமை மாறுமா? அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்வேன். இது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல, இது தேவனுடைய வாக்குறுதி. யாக்கோபு பயத்திலும் குழப்பத்திலும் இருந்த நேரம் இது. அவன் எதிர்கொள்ளப் போவது பெரிய பிரச்சனை. ஆனா அந்த நேரத்தில் அவன் பிடித்து கொண்டது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அவன் சொல்லுறான், கர்த்தாவே, நீங்களே சொன்னீங்களே எனக்கு நன்மை செய்யப் போறேன் என்று. அதேபோல் கர்த்தர் யாக்கோபு நன்மை செய்து தன் சகோதரன் கைக்கு தப்புவித்தார். இதுல ஒரு ரகசியம் இருக்கு. நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கண்கள் பிரச்சனையில இல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தில இருக்கணும். இன்று நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும், கடன் பிரச்சனை ஆகலாம், வேலை இல்லாமை ஆகலாம், குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கலாம், வீடு கட்டப்பட வேண்டும் என்று காத்திருக்கலாம். தேவன் உங்களிடம் சொல்கிறார், நான் உனக்கு நன்மை செய்வேன். அது சில நேரம் என்று இல்ல, மெய்யாகவே, நிச்சயமாக, உறுதியாக நன்மை செய்வேன் என்று சொல்கிறார். அதனால் இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. பயப்பட மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன். தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வேன். ஏனெனில் தேவன் சொன்னாரென்றால் அது நடக்கும். உங்கள் வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக மாறப்போகுது. ஏனெனில் தேவன் உங்களுக்கு நன்மை செய்யப் போகிறார். உங்களை அனைவருக்கும் சாட்சியாக நிறுத்தப் போகிறார். ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.